السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற இந்த ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனது பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் ஒருவரான உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். மௌத்தாகிவிட்ட ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் மதீனா நகரத்திலே ஜன்னத்துல் பகீ கப்ரிஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களை அடக்கம் செய்கிற அந்த காரியத்திலே கலந்து கொண்ட ரசூலுல்லாஹ் அந்த கப்ரிஸ்தானுக்கு வந்திருந்த சஹாபாக்களிலே ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார்கள். அந்த கப்ரிஸ்தானிலே ஒரு இடத்திலே ஒரு கல் கிடந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னார்கள், ஹலும்ம தில்க ஸஹரத்தை, அதோ அங்கே இருக்கிற அந்த கல்லை எடுத்து வாருங்கள், அந்த கல்லை எடுத்து வாருங்கள். இதற்காக ஃபஜஅல்ஹா இந்த கபரி அபி, என்னுடைய சகோதரர் உஸ்மான் அவர்களுடைய கபரிஸ்தானுக்கு அருகிலே இந்த கல்லை நான் நட்டி வைக்க வேண்டும், அதற்காக அந்த கல்லை எடுத்து வாருங்கள். ஏன் தெரியுமா? ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் மிகப்பெரிய சாலிகான மனிதர், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு மனிதர். அவருடைய கபருக்கு அருகிலே நாம் யாரை அடக்கம் செய்தாலும் இவருடைய கபருக்கு கிடைக்கிற அல்லாஹ்வின் உதவி அவருக்கு அருகில் யாரை அடக்கம் செய்தாலும் அவருக்கும் கிடைக்கும். எனவே இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபருக்கு அடையாளமாக நான் ஒரு கல்லை கட்டி வைக்க வேண்டும். சில நாட்கள் கழித்து சில காலங்கள் கழித்து அவருடைய கபரிஸ்தானை கண்டுபிடிப்பதற்காக இந்த கல்லை நான் நட்டுகிறேன். எதற்காக? எதிர்காலத்திலே என் குடும்பத்திலே யாராவது இறந்து போனார், எதிர்காலத்திலே என் குடும்பத்திலே யாராவது இறந்து போனால் உதுஃபுனு இலைஹி மன் தஃபன்து மின் அஹ்லி, எதிர்காலத்திலே என் குடும்பத்திலே யாராவது இறந்து போனால் என் குடும்பத்திலே இறந்து போகக்கூடிய அந்த மனிதர்களை நல்லவரான உஸ்மானுக்கு அருகிலே நான் அடக்கம் செய்ய வேண்டுமே, அதற்காக வேண்டித்தான் இந்த கல்லை நான் நட்டுகிறேன். ஏன் தெரியுமா? என் குடும்பத்தில் யாராவது இறந்து போய் இவருக்கு பக்கத்திலே என் குடும்பத்தில் இறந்தவரை நான் அடக்கம் செய்தால் இவருடைய கபருக்கு கிடைக்கிற அல்லாஹ்வின் உதவி, இவருடைய மன்னருக்கு கிடைக்கிற மகத்துவம் இவருக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்ட என் குடும்பத்தாருக்கும் கிடைக்குமே, அதற்காக இந்த ஏற்பாடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி ஒரு சஹாபியை கூப்பிட்டு அந்த கல்லை எடுத்து வாருங்கள் என்று சொன்னபோது ஃபகாம ரஜுலு ஃபலம் யுஃபஹா, அந்த சஹாபி எழுந்தார், அந்த கல்லை தூக்கினார், அவரால் தூக்க முடியவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அந்த கல்லை எடுத்து தூக்கி வந்து ஹத்தா வலாஹா இந்த கபரிஹி, அப்போது அடக்கம் செய்யப்பட்ட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபருக்கு அருகிலே அடையாளத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்லை நட்டி வைத்தார்கள். இந்த செய்தியை சீரு அலாமி நுபலா இந்த கிதாபிலே நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உஸ்மான் நல்லவராக வாழ்ந்திருக்கிறார், உயர்ந்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு அருகிலே என் குடும்பத்திலே இறந்து போகக்கூடிய ஒருவரை அடக்கம் செய்தால் அவருடைய கபருக்கு கிடைக்கிற அல்லாஹ்வின் உதவி பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிற அந்த நபருக்கும் கிடைக்குமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன புரிகிறது என்று கேட்டால், நல்லவர்களுக்கு அருகிலே யார் அடக்கம் செய்யப்படுகிறாரோ அவருடைய கபருக்கும் அந்த நல்லவருக்கு கிடைக்கிற அல்லாஹ்வின் உதவி நல்லவருக்கு அருகிலே அடக்கம் செய்யப்படுகிற கபராளிக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அன்பர்களே, அந்த நல்லவர்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆக நம்முடைய மன்னரைக்கு பின்னால் நாம் அடக்கம் செய்யப்படுகிற வேளையிலே நல்லவர்களுக்கு பக்கத்திலே நாம் அடக்கம் செய்வது நம்முடைய கபரு சிறப்பாக அமைவதற்கு அது உதவியாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சீர்வு ஆயிரம் நுகழாயுத கிதாபில ஒரு வரலாறு வருகிறது. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய சட்டக்கலை வல்லுனர், மார்க்கத்தின் மாமேதை, மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ். அவங்களுடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இந்த ஊரில் ஒரு மனிதர் பெரும்பாவியாக வாழ்ந்தார். பெரும்பாவியாக வாழ்ந்த அந்த மனிதர் ஒப்பாத்தாகிவிட்டார், இறந்து போய்விட்டார். இறந்து போகிவிட்டு அந்த கெட்ட மனிதர் கபர்ஸ்தானிலே அடக்கம் செய்யப்படுகிறார். சில காலங்களுக்கு அடுத்து இறந்து போன அந்த கெட்டவரை அவருடைய குடும்பத்தார்கள் கனவிலே பார்க்கிறார்கள். கனவிலே பார்த்து, நீங்க உலகத்தில் வாழ்ந்த பொழுது பாவியாக மோசமான மனிதராக வாழ்ந்தீர்களே, உங்களுடைய கபர வாழ்க்கை எப்படி இருக்கும், மன்னர வாழ்க்கை எப்படி அமைய பெற்றிருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்ன செய்தியை கேட்டு கனவிலே கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கனவில் வந்த அந்த மனிதர் சொன்னாராம், அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். கது ஹுஃபிரலி, என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது, என் கபர் சொர்க்கமாகவும் ஆக்கப்பட்டது என்று பாவியாக வாழ்ந்தவர் சொன்னாராம். அப்போது கனவிலே கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்களாம், நீ பாவியாக அல்லவா வாழ்ந்தாய், மோசமான மனிதனாக அல்லவா நீ உலகத்தில் வாழ்ந்தாய், உன்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது, எதனால் மன்னிக்கப்பட்டது? பாவியாக வாழ்ந்த உன் கபருஸ்தான் நரகமாகத்தான் இருக்க வேண்டும். பாவியாக வாழ்ந்த உன் கபர் எப்படி சொர்க்கமானது, யாரால் சொர்க்கமானது என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் பாவியாகத்தான் வாழ்ந்தேன், நான் கபருஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்ட காலத்திலே இதுவரையிலும் என் கபர் நரகமாகத்தான் இருந்தது, பாவங்கள் மன்னிக்கப்படாமல் தான் இருந்தது. ஆரம்ப காலத்திலே என் பாவங்கள் மன்னிக்கப்படவும் இல்லை, என் கபர் சொர்க்கமாக ஆக்கப்படவும் இல்லை. ஆனால் இப்போது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் கபர் சொர்க்கமாக ஆக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அஹமது இப்னு ஹம்பல் சில காலங்களுக்கு முன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னால நாங்கள் அடக்கம் செய்யப்பட்ட அதே கபருஸ்தானிலே இறைநேசராக உலகத்தில் வாழ்ந்த அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் எங்கள் கபருஸ்தானிலே எங்களோடு சேர்த்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். காலமெல்லாம் நல்லவராக உயர்ந்தவராக இறைநேசராக வாழ்ந்த அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் எங்கள் கபருஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டதால், அவர்களோடு நாங்கள் இருப்பதால், எங்களோடு அவர்கள் இருப்பதால் அவர்கள் எங்கள் கபருஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த இறைநேசருக்காக வேண்டி எங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதுவரையிலும் அந்த கபருஸ்தான்ல எத்தனையோ பாவிகள் மன்னிக்கப்படலை, அவங்களுடைய கபரு நரகமாக இருந்துச்சு. அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய மாமேதை, மிகப்பெரிய அவுலியா, அந்த அவுலியாவை கொண்டு அந்த கபருஸ்தான்ல அடக்கம் செஞ்ச உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த கபரில் இருந்த எல்லா பாவிகளையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், என்னுடைய நேசர், என்னுடைய அவுலியா, என்னுடைய மகான் எந்த கபரில் இருக்கிறாங்களோ அந்த கபரில் யாரும் பாவியாக இருக்கக்கூடாது, யார் கபரும் நரகமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் நாங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தோம். அவர் எங்களோடு அடக்கம் செய்யப்பட்டதால் அவரை காரணமாக வைத்து எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொன்னார். நண்பர்களே, இந்த வரலாறெல்லாம் நமக்கு உணர்த்துகிற பாடம் என்னவென்றால், நம்முடைய கபர் அல்லாஹ்வுடைய உதவியினாலே ஒரு நல்லவருக்கு அருகிலே நாம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். நமக்கு பக்கத்திலே நல்லவர்கள் அடக்கம் செய்யப்பட்டால், ஒரு நல்லவருக்கு பக்கத்திலே நாம் அடக்கம் செய்யப்பட்டால், அந்த நல்லவருக்கு கிடைக்கிற அல்லாஹ்வுடைய உதவி நம்முடைய மன்னரைக்கு முன்பு சேருகிறது என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதே போலத்தான் உலகத்தில் வாழும்போது நல்ல மக்களுடைய சகவாசத்தை
தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழும் பொழுது கெட்டவர்களுடைய சகவாசத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் அதனால் தீங்குதான் விளையும். அதே நேரத்தில் இறைநேசர்கள், சாலிகீன்கள், நன்மக்கள், இந்த நன்மக்களுடைய தொடர்பையும் சகவாசத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொண்டால் நல்ல மக்களுடைய தோழமை உலகத்திலும் நம்மை பாதுகாக்கும், மன்னரைக்கு சென்ற பின்னாலும் நம்மை பாதுகாக்கும். அதுக்கு மட்டும் ஒரே ஒரு நிகழ்ச்சி. அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய அவுலியா. இவர்களை போன்ற ஒரு அவுலியாவை இந்த வரலாற்றிலே உலக வாழ்க்கையிலே காண்பது ரொம்பவும் ஆச்சரியம், அபூர்வம். அத்தனை பெரிய மகத்தான ஒரு அவுலியாவாக வாழ்ந்தவர்கள் அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ். இவங்களுக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாங்க. இவர்களுடைய சீடர்கள ஒரு சீடர், அந்த சீடர் இவர்களுக்கு பணியாளராக இருந்தார். அபு யஸீத் அல் பிஸ்தாமி அவர்களுக்கு பணியாளராக இருந்த ஒரு மனிதர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரு? அபு யஸீத் அல் பிஸ்தாமியுடைய பணியாளர். அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த மனிதர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்போது ஒரு ஹதீஸை பற்றி பேச்சு வந்தது. என்ன ஹதீஸு? மரணத்திற்கு பின்னால கபருஸ்தானில மனிதனை அடக்கம் செய்தவுடனே முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற பேச்சு வருது. இந்த ஹதீஸை அபு யஸீத் அல் பிஸ்தாமியுடைய அந்த பணியாளர் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் மூத்தான பின்னாலையும் என்னுடைய கபருக்கு முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வருவாங்க. அவ்வாறு அவர்கள் என்னிடத்திலே வந்து அந்த முன்கர் நக்கீர் மலக்குகள் கேள்விகள் கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு சரியான பதிலை சொல்வேன். வாழும்போதே சொல்லுகிறார், நான் மௌத்தான பின்னால முன்கர் நக்கீர் மலக்குகள் என் கபருஸ்தானுக்கு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அது எப்படி பதில் சொல்லுவேன்? அதாவது சரியான பதில் சொல்லுவேன். என்னிடத்துல கேள்விகளையே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பதிலை நான் சொல்லுவேன். அவர் கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லல, என்னிடத்துல அவங்க வந்து கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பாயிண்ட ஒரு கருத்தை நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் என்பதாக அந்த பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுடைய பணியாளர் தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னார். அப்போது அந்த நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன பாருங்க, நீங்க இறந்து போய் அடக்கம் செஞ்ச பிறகு நீங்க மண்ணுக்கு உள்ள போயிருவீங்க, நாங்க மண்ணுக்கு மேலே இருப்போம். மண்ணுக்கு உள்ள போன நீங்க மலக்குமார்கள் வந்தாங்களா, என்ன கேள்வியை கேட்டாங்க, அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க, எங்களுக்கு எப்படி தெரியும்? இறந்து போன பின்னால கபருஸ்தான்ல உங்களை அடக்கம் செஞ்ச பின்னால நீங்க சொல்றீங்க மலக்குகள் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பதிலை சொல்றேன். நீங்க சொல்றீங்களே, அந்த மலக்குகள் வருவதையும் அவர்கள் உங்களிடத்துல கேள்விகள் கேட்பதையும் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்வதையும் நாங்க எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? நீங்க மண்ணுக்கு கீழே இருப்பீங்க, நாங்க மண்ணுக்கு மேலே. அவர் சொன்னார், நான் நிச்சயமாக நான் சொல்லுகிற இந்த காரியம் நடக்கத்தான் செய்யும். நான் சொல்வதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால். யார் சொல்றா? அபு யஸீத் அல் பிஸ்தாமிக்கு பணியாளராக இருந்த அந்த மனிதர் சொன்னார், நான் சொல்வதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அலா கபரி ஹத்தா தஸ்மஊனி, நான் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என் கபருக்கு பக்கத்திலே வந்து நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்கள். அவர் சொன்னார், என்னுடைய கபருக்கு பக்கத்திலே வந்து நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்கள். அப்போ அப்படி உட்கார்ந்து கொண்டால் அந்த மலக்குமார்களுக்கு நான் சொல்லுகிற பதிலை நீங்கள் கேட்க முடியும். அந்த மலக்குமார்களுக்கு நான் சொல்லுகிற பதிலை அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க செய்வான் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க! அல்லாஹ்வுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது யோசித்து பாருங்க. நான் இறந்து போன பின்னால என் கபிரிஸ்தானுக்கு வந்து உட்காருங்க, அந்த மலக்குகளுக்கு நான் சொல்ற பதில் உங்களுக்கு கேட்கும் என்று சொன்னார். அப்படியானால் அவர் எவ்வளவு பெரிய ஆளு நாம யோசிக்கணும். அதே மாதிரி அவர் இறந்து போனார். இறந்து போன உடனே அவருடைய சொல்ல நம்பி ஜலசு அலா கபரிஹி, அவருடைய நண்பர்கள் அந்த இறைநேசருடைய பணியாளரை அடக்கம் செய்த கபருக்கு அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். அவர் சொன்னார, நீ கபிரிஸ்தானுக்கு வாங்க,
மலக்குமார்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், அந்த பதிலை உங்களுக்கு கேட்கும் என்று சொன்னாரே, கேட்கிறதா என்று பார்ப்பதற்காக உட்கார்ந்தாங்க. இப்போ சமீபுல் மஸ்அலத்தை சுப்ஹானல்லாஹ், அந்த கபருஸ்தானில அவருக்கு மலக்குகள் கேட்ட கேள்வியை கபருக்கு அருகிலே அமர்ந்து கொண்ட இவர்கள் தங்களுடைய காதிலே கேட்டார்கள். அப்படியானால் இவங்க எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. கபருக்கு உள்ள அடக்கம் செய்யப்பட்ட ஆள்கிட்ட முன்கர்லைக்கு மலக்குகள் கேட்கிற கேள்வி இவங்க காதில் விடுதுன்னு சொன்னா இவங்களும் பெரிய ஆள்கள். மட்டுமல்ல, அவங்க சொல்றாங்க, மலக்குகள் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க. அந்த மலக்குமார்கள்ட்ட இவர் ஒரு கேள்வியை கேட்டார். யாரு? அடக்கம் செய்யப்பட்ட அவரு ஒரு கேள்வியை கேட்டாரு. அதுவும் எங்கள் காதிலே விழுந்தது. அபி யஸீத் பிஸ்தாமியுடைய அந்த பணியாளர் கேள்வி கேட்டு வந்த அந்த மலக்குமார்கள்ட்ட இப்படி கேட்டாராம், நீங்கள் என்னிடத்திலெல்லாம் கேள்விகளுக்கு கேட்கலாமா? என்ன மாதிரி ஆட்கள் நீங்க கேள்விகளுக்கு கேட்கலாமா? நாங்க யார் தெரியுமா? வகத் ஹமல்து பர்வத அபி யஸீத் அலா உம்மி, இறை நேசராக வாழ்ந்த அபி யஸீத் பிஸ்தாமி அவர்கள் தங்களுடைய மேனியிலே, அவர்கள் தங்களுடைய உடம்பிலே போடக்கூடிய கோர்ட்டு, அந்த கோர்ட்டை என் கழுத்திலே சுமந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தவன் நான். இறைநேசரான அபி யஸீத் பிஸ்தாமி தங்களுடைய உடம்பிலே போடக்கூடிய கோர்ட்டு, அந்த கோர்ட்டை என் கழுத்திலே சுமந்து அவர்களுக்காக நான் பணிவிடை செய்திருக்கிறேன். அவ்வளவு பெரிய இறைநேசருக்கு பணிவிடை செஞ்ச எங்கிட்ட போய் நீங்க கேள்விகளுக்கெல்லாம் கேட்கலாமா என்று சொன்னவள் அவர் கேட்டாராம். இப்படி கேட்ட உடனே மதம் தரக்கூ முன்கர்ணைக்கு மலக்குமார்கள், அப்படியா அவ்வளவு பெரிய அவுளியாவுக்கு நீங்க பணிவிடை செஞ்சீங்களா? அப்படியானா உங்கள்கிட்ட கேள்விகளுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்விகளுக்கே கேட்காம போயிட்டாங்க. கேள்வி கணக்கே கேட்கப்படாமையே அவருடைய கபர் சொர்க்கமாக ஆகும். நண்பர்களே, ரூஹுல் பயான் கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? உலகத்திலே வாழும் பொழுது இறை நேசர்களுக்கும் மகான்களுக்கும் சாலிகான நன்மக்களுக்கும் நாம் உதவி செய்தோம், பணிவிடை செய்தோம், உபகாரம் செய்தோம் என்று சொன்னால் நாம் வாழும் காலத்திலே இறை நேசர்களுக்கு நன்மக்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவியாக அமையும் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், நல்லவர்களுக்கு பக்கத்திலே நாம் அடக்கம் செய்யப்பட்டால் நம்முடைய கபர் நல்லவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிற காரணத்தினால் நம்முடைய கபருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நல்லவர்களுக்கு பக்கத்திலே நாம் அடக்கம் செய்யப்படுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்து அதன் பரக்கத்தினால் நம்முடைய கபருக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.